Taste the Daily. அதிமுக அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களுக்கும் விடியா திமுக அரசு பூட்டு போட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே காங்கேயநத்தம் கிராமத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப் பணிகளை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் திறந்து வைத்தார். இதையடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அதிமுக அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களுக்கும் விடியா திமுக அரசு பூட்டு போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் சொத்து வரி, மின் கட்டணம் ஆகியவை அதிமுக ஆட்சியில் உயர்த்தப்படாத நிலையிலும் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என போராட்டம் நடத்தியவர் ஸ்டாலின் என்றும் ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார். எல்லாத்துக்கும் பூட்டு போட்டா உங்க அப்பா என்ன பூட்டு வியாபாரியா? ஏன்னா ஸ்டாலின் ஏன் கொடுத்தாரா? என்ன உங்க அப்பா வீட்டு சொத்து இல்லையே, இது அம்மாவும் தலைவரும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்தது. குடிமராமத்து திட்டத்துக்கு பூட்டு, எல்லாத்துக்கும் பூட்டு போட்டுட்டு உங்க வீட்டை மட்டும் திறந்து வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார். ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது. மின்சார கட்டணத்தை எடப்பாடியார் உயர்த்தவே இல்லை, ஆனால் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார். ஆனால் இப்போது 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டார். சொத்து வரியை எடப்பாடியார் உயர்த்தவே இல்லை, ஆனால் இப்போது ஆண்டுக்கு ஒரு முறை 6% உயர்த்துவோம் என்று 150% சொத்து வரியை உயர்த்தி